ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்த தினங்களில் அக்ஷரா ஆதர்ஷின் சண்டை, ஒருவர் மற்றொருவரை வீழ்த்த எண்ணி செய்வது, குறை கூறி விளையாடுவது என அனைத்தும் ஒரு போட்டியாகவே சென்றது. இருந்தும் இருவரும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தனர். அவளிடம் அவன் குறை கூறுவது, வாய்ப்பு கிடைத்தால் அவனுக்கு இவள் பதிலடி தருவது என அப்படியே நாட்கள் நகர்ந்தது. இருப்பினும் இருவரும் குழந்தைகளிடமும் எதுவும் பாரபட்சம் காட்டாமல் அன்பாகவே இருக்க அவர்களும் மகிழ்ச்சியாகவே இருந்தனர். அக்ஷரா அன்று ஒரு நாள் காலையில் அனீஷ் ராணேஷிடம் பரீட்சை முடிந்ததால் மாலையில் பார்க் அழைத்து செல்கிறேன் என கூறிவிட்டு வேலைக்கு சென்று விட்டாள். இதை கேட்ட ஆதர்ஷ், பார்க்குறேன் இன்னைக்கு நீ எப்படி சாயந்தரம் சீக்கிரம் வரேன்னு என மனதினுள் கூறிக்கொண்டு அவளுக்கு காலையிலிருந்து அதிகம் வேலை தராமல் மாலை கிளம்பும் நேரத்திற்கு சற்று முன்பாக, இது எமர்ஜென்சி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிவிடு, நைட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, நாளைக்கு ஜெயேந்திரன் அப்பா கிட்ட ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சைன் வாங்கணும், எனக்கு இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, நான் வெளியில் போகிறேன், நீ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிடு என மடமடவென கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். அக்ஷராவிற்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு போனால் எப்படியும் 7 மணிக்கு மேலே ஆகுமே, எப்படி அவனுங்களை வீட்டில் போய் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது? காலையிலையா அவ்வளோ சொல்லி அனுப்பிச்சானே அனீஷ், இப்போ முடியாதுன்னு சொன்னால் அவ்வளோதான், என்ன பண்ணுறது என்று சலித்து கொண்டபடியே வீட்டிற்கு கால் செய்து வர முடியாது என்று மட்டும் கூற, அனீஷோ நீ பேசாதாக்ஷா என்று ஃபோனை பட்டன வைத்து விட்டான். இவளுக்குமே சங்கடமாக போய்விட்டது. பசங்க பாவம், எக்ஸாம் இது அதுன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நாள் வெளியில் கூட கூட்டிகிட்டு போகாமல் இருந்தேன், இன்றைக்கி வேற இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் இவரால் தான். ஆதர்ஷ் என்று பல்லை கடித்தாள். இவரை என்ன தான் பண்ணுறதோ என்று திட்டிக்கொண்டே அவன் கூறிய வேலைகளை செய்ய துவங்கினாள். மூர்த்தியின் வண்டி வேறு பிரச்சனை, அதை சரி செய்ய சர்வீஸ்க்கு கொடுத்துவிட அவராலும் வர முடியாமல் போகவே இவள் மட்டும் தனியாக நடந்தே வீட்டு வரைக்கும் வந்து சேர்ந்தாள். பகல் வெளிச்சம் என்றால் பெரிதாக தெரியாது, இரவு நேரம் வேறு நெருங்கி கொண்டிருக்க அவளுமே கொஞ்சம் தயக்கத்துடனே வீடு வந்து சேர்ந்தாள். குட்டீஸ்களின் குரல் ஆதர்ஷின் வீட்டில் இருந்து கேட்க இவளும் சென்று சற்று உடை மாற்றிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தாள். அதற்குள் அனைவரும் வெளியே வந்துவிட அக்ஷராவோ, டே கண்ணா சாரிடா, நான் வேணும்னு பண்ணல, வேலைடா, என் மேலே கோபமா, கண்டிப்பாக நான் நாளை கூட்டிகிட்டு போகிறேன் என்று அனீஷ் ராணேஷ் இருவரிடமும் கெஞ்சி கொண்டிருக்க, அனீஷோ ஒன்றும் வேண்டாம், நீ தான் ஏமாத்திட்டல்ல, சொன்ன மாதிரி இருக்கிறதே கிடையாது நீ. ஆனால் ஆதர்ஷ் அங்கிள் வந்ததும் எங்ககிட்ட என்ன விஷயம்னு கேட்டுட்டு நாங்கள் பார்க்குக்கு போகணுன்னு சொன்ன உடனே எங்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டாரு தெரியுமா. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெரிய எனக்கு வேலையாக இருக்குது எங்களுக்கு. அங்கிள் ஆனால் ரொம்ப ஸ்வீட், கேட்டதும் செஞ்சு கொடுத்துட்டாரு. நீ முன்ன மாதிரிலாம் இல்லை அக்ஷா, எங்களை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற என்று அவன் பொறிந்து தள்ளி விட்டு செல்ல, ராணேஷும் ஆமாம் யூ சீட்டர், பேட் கேர்ள், போ என்று பின்னாலே ஓடிவிட ஆதர்ஷ் இதை கண்டபடி மெலிதாக சிரித்து கொண்டிருந்தான். இவளுக்கு புரிந்துவிட்டது, ஃப்ராடு, என்னை மாட்டி வர்றதுக்குன்னே இப்படி பண்ணியிருக்கான், என் தம்பிங்க கிட்ட இருந்து என்னவே திட்டு வாங்க வச்சிட்டியா என்றவள் அவனை முறைத்து கொண்டே அவனிடம் நேரடியாக சென்று, வேணும்னே தானே நீங்கள் பண்ணீங்க என்று கேட்க அவனும் சளைக்காமல், அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே, நாம் ஒரு விஷயத்தில் பொறுப்பை எடுத்துக்கிட்டா, ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தா என்ன பிரச்சனை வந்தாலும் பின்வாங்கக்கூடாது தானே. ஏன் நீ இன்னைக்கு இந்த மாதிரி நாங்கள் வெளியில் போகிற பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் சீக்கிரம் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாமே, நீ ஏன் சொல்லலை? உனக்கு ஈகோ, எங்கே என்கிட்ட வேலை இப்போ செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது நீ கிவ் அப் பண்ணுற மாதிரி ஆகிடும், என்கிட்ட ஒரு ஹெல்ப்புன்னு நீ கேட்ட மாதிரி ஆகிடும்னு நீ சொல்லாமலே இருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சால் நான் என்ன பண்ண முடியும் என்று அவன் அசால்ட்டாக கூற, இவளுக்கும் அது உண்மைதான் எனப்பட்டதால் எதுவும் கூறாமல் அமைதி காத்தாள். இருப்பினும் குழந்தைகளை நினைத்து அவள் யோசிக்க, ஆதர்ஷோ என்ன மேடம், எப்போவுமே பதில் டான்னு வரும், இன்றைக்கி என்னாச்சு? நீ இன்றைக்கி போட்ட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு, உன் தம்பிங்களே உன்கிட்ட கோச்சிட்டு போயிட்டானுங்க, வேணும்னா என்கிட்ட சொல்லு, நானே அவனுங்க கிட்ட பேசி
நான் தான் ஒர்க் கொடுத்தேன், பாவாவை போன போது பேசிடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லாட்டி அவனுங்க இருக்கிற கோபத்துக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட பேச மாட்டாங்க என்று அவளை மேலும் சீண்ட, அக்ஷராவோ போதும் போதும், அவனுங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க என்கிட்ட சண்டை போட்டதால் மற்றவங்க எங்களுக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. அவனுங்க என்ன புரிஞ்சுப்பானுங்க. எனக்கு தெரியும் என் குழந்தைங்களுக்கு என் மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு என சிலிப்பிக்கொண்டு சென்ற விதத்தில் இவனுக்கும் சிரிப்பு தான் வந்தது. அதோடு, அவ்வளோ நம்பிக்கையா? பார்க்குறேன் என்ன பண்ணி அவனுங்களை சமாளிக்கிறேன்னு. பெருசாக என்ன பண்ணுவா? ஒன்று மிரட்டி உருட்டி இந்த விஷயத்த பெருசாக்க மாட்டா. நாளைக்கு குழந்தைங்கள பேசிடும். இல்லை ஏதாவது லஞ்சமாக இதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன்னு சொல்லி குழந்தைங்க மனசை டைவெர்ட் பண்ணி தானே காரியம் சாதிக்க முடியும். அது தானே எல்லாருமே பண்ணுறாங்க. இவளும் அப்படி தான் ஏதாவது பண்ண போகிறா என மனதில் யோசித்தாலும் அவளையே கவனித்தான். அனீஷ் ராணேஷ் இருக்கும் இடத்திற்கு செல்ல அக்ஷராவோ விடாமல் சாரி கேட்டுக்கொண்டே இருந்தாள். பின் அவர்கள் வெளியே வந்து அந்த கார்டனிலிருந்து ஸ்டோன் பெஞ்சில் அமர்ந்து கொண்டு முகத்தை தூக்கி வைத்து கொள்ள அக்ஷராவும் அவர்களுக்கு முன் மண்டியிட்டு, டேய் 2 பேரும் பேசுங்கடா, நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. உண்மையாகவே வேலை. எனக்கும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்காதா? நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் அப்படி நடந்துப்பேனா சொல்லுங்கள். நான் ஏமாத்தலடா, பட் நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு தான் நான் சாரி சொல்கிறேனே. வேறு எந்த பனிஷ்மெண்ட்னாலும் சொல்லுங்கள். ஆனால் 2 பேரும் பேசாமல் இருக்காதீங்கடா ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என அக்ஷா முகத்தை தொங்க போட்டுக்கொள்ள குட்டீஸ்களுக்கும் பார்க்க பாவமாக போய்விட்டது. ராணேஷ் உடனே அண்ணா அக்ஷா ஃபீல் பண்ணுறா எனவும் அனீஷும் சரி அக்ஷா நீ விடு, நாம் இன்னொரு நாள் சேர்ந்து போய்க்கலாம். எங்களுக்கும் மேலே கோவம்லாம் இல்லை, சும்மா வம்பலுக்கு தான் பேச மாட்டோன்னு சொன்னோம். எங்களை பாரு அக்ஷா, எங்களை பாரு, ஃபீல் பண்ணாத என அவளை உழுக்க அவளும் நிமிர்ந்து பார்த்தவுடன், உண்மையாகவே என்கிட்ட பேசுவீங்க தானே? கோபம் போயிடுச்சா என்று கலக்கத்துடனே அவள் கேட்டாள். அதெல்லாம் போயிடுச்சு, கோபமே இல்லை, பட் பசி தான் வந்துடுச்சு. எங்களுக்கு சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணு போ என்று அனீஷ் ராணேஷ் இருவரும் துரத்த அவளும் சிரித்து விட்டாள். அக்ஷா, எங்களுக்கு இன்னைக்கு நீ ஊட்டி விடுறியா என்று கேட்க அவளும், கண்டிப்பாடா தங்கம், 2 பேருக்குமே நான் ஊட்டி விடுறேன். இருவரும் அவளை கட்டிக்கொண்டு லவ் யூ அக்ஷா என்றனர். லவ் யூ டூடா செல்லம்ஸ் என்று இவளும் கட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷ்க்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. குழந்தைகள் இருவரும், நாங்கள் சிந்து அக்கா சஞ்சீவ் கூட விளையாடிட்டு இருக்கோம், நீ சீக்கிரம் சமைச்சிட்டு எங்களை கூப்பிடு என ஓடி சென்றதும் ஆதர்ஷ் அக்ஷராவிடம் வந்தான். அவளையே பார்த்து கொண்டிருக்க, என்ன எம்டி சார் அப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்க, அவன் இவள் எப்படி குழந்தைகளை சமாளிப்பாள் என தான் மனதில் எண்ணியதை சொன்னான். ஆனால் நீ எப்படி வேற எதுவும் பேசாமல் அந்த விஷயத்தை பற்றி மட்டுமே பேசி அவங்கள சரி பண்ணா? அதுவும் அவனுங்கக்கிட்ட அவ்வளோ சீரியஸாக மன்னிப்பு வேற கேட்டுட்ருக்க? நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை என அவன் மனதில் இருப்பதை கூறவும் அவள் மெளிதாக புன்னகைத்து கொண்டே பதில் கூறினாள். எதுக்கு வேற ஏதோ விஷயத்த பேசி அவங்கள டாபிக் சேஞ்ச் பண்ணி மனசை மாற்றி, இதெல்லாம் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? சரி, அப்படி பண்ணால் அது அந்த நேரத்துக்கு நான் தப்பிக்க பண்ணுற வழி தானே. எனக்கு அவனுங்க மேலே எவ்வளோ பாசம்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். நடந்த விஷயத்த என்னோட இடத்துலேருந்து சொல்லி விளக்கம் கொடுத்துட்டேன். சொன்னதை செய்ய முடியாமல் போனதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன். நாம் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம், அதை காப்பாற்ற முடியலன்னா அது எதிர்பார்த்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றம். அதுக்கு தான் அந்த சாரி. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை வரதில் கூட்டிகிட்டு போகிறேன் போகலைங்கிறது இதெல்லாம் பெரிய விஷயமோ ப்ராப்ளமாகவோ இருக்காது. அவங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம்னு புரியலன்னு ஒரு வருத்தம் தான் எல்லாருக்குமே இருக்கும். அதை நாம் அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிட்டாலே போதும், பிரச்சனை சால்வ் ஆகிடும். இருந்தாலும் அந்தளவுக்கு நீ குட்டி பசங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது என்ற ஆதர்ஷ் இழுக்க, ஸோ வாட், சின்னவங்களோ பெரியவங்களோ ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தானே. நிறையா தெரிஞ்சு சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிற நிலமையில இருக்கிற பெரியவங்க நாமளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செயல்களில் இருந்து பாசத்தை வெளிக்காட்டணும்னு எதிர்பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கு நாம் சொல்லாமல் எந்த அளவுக்கு புரியும் சொல்லுங்கள்? நமக்கு அவங்க எவ்வளோ முக்கியம், அவங்களுக்கு நாம் எவ்வளோ முக்கியங்கிறத நாம் தானே அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
புரிய வச்சிட்டா ப்ராப்ளம் எப்போவுமே இருக்காது. அவனுக்கு அதை குறை கூறவும் முடியவில்லை, கிண்டல் செய்து சிரிக்கவும் மனம் வரவில்லை. அவனுக்கே ஏதோ ஒன்று, பெரியவரோ சின்னவங்களோ, மற்றவரின் சிறு உணர்ச்சிக்கு கூட இவளால் இத்தனை மதிப்பு தர இயலுமா என எண்ணியவன் அமைதியாகி விட்டான். அவளும் சென்று உணவினை தயார் செய்து வெளியே வராண்டாவில் அமர்ந்து குழந்தைகளுக்கு ஊட்டிவிட, சஞ்சீவையும் மடியில் வைத்துக்கொண்டு ஊட்டிவிட, சிந்துவை உடனழைத்து உட்கார வைத்துக்கொண்டு அவர்கள் அனைவரும் பேசி சிரிக்க உணவு உண்ண, இவனுக்கு தானும் அவர்களுடன் இருக்க வேண்டுமென்று தோன்றினாலும், இல்லை இது சரியில்லை, இனி ஒரு பொண்ணை முழுசாக நம்புறது கண்டிப்பாக சரி வராது. ஏதோ மற்றவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தா நல்லவங்களாகிடுவாங்களா? அதை மற்றவங்களும் தான் பண்ணுறாங்க. ஏன் அம்மா அண்ணி எல்லாரும் கூட அப்படி தானே, எல்லாமே மற்றவங்களுக்காக யோசிப்பாங்க என தனக்குள் யோசித்து கொண்டே வந்தவனுக்கு அவர்களை பற்றி நினைத்ததும் வருத்தத்தோடு கோபமும் வந்தது. உடனே அந்த இடத்தை விட்டே அகன்று விட்டான். இருப்பினும் அக்ஷராவின் குரல், சிரிப்பு, அவள் குழந்தைகளோடு குழந்தையாக பேசி மகிழ்வதை பார்த்தவனுக்கு ஏனோ அந்த நிமிடம் வேறு எதுவுமே தோன்றவில்லை. எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, என்னால் ஏன் அவங்களோட இதில் கலந்துக்க முடியல என எண்ணியவனுக்கு கிடைத்த ஒரே விடை பெருமூச்சு மட்டுமே. பின்பு எழுந்து அனைவரும் சென்றுவிட மூர்த்தியும் மகாவும் அங்கே வந்தனர். என்ன ஆதர்ஷ் தம்பி, சாப்பிட்டீங்களா? குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க என அவர்கள் கேட்க அவனும் பதில் கூறினான். மகா அக்ஷராவை அழைக்க அவளும் வந்தவள், என்னக்கா குமாரா அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, அவன் இந்த பக்கம் வராட்டி நீங்களும் வரமாட்டீங்க போல, என்னை கண்டுக்கவே இல்லை என செல்லமாக கோபித்து வம்பிழுக்க மகாவும், ஆமாம் கண்டுக்காம தான் அந்த பொறுக்கி ஒளர்னதை கேட்டு உடனே பதறி போய் உன்னை பார்க்க வந்தனாக்கும் என்று நொடித்து கொள்ள அக்ஷரா சற்று தயங்கினாள். ஆதர்ஷ் இவர்கள் பேசியதை புரியாமல் விழித்து கொண்டிருக்க மூர்த்தியோ, ஏமா அக்ஷரா நீ எப்போ வந்த, ஏன் லேட்டு? நான் தான் என்னால் வர முடியாதுன்னு முன்னாடியே சொன்னனே. அந்த பொறுக்கி பையன் உன்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணானாமே, என்னாச்சு என்று இருவரும் பொரிய தொடங்கினர். அக்ஷராவோ, அச்சுச்சோ அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருந்தா அதனால தான் லேட் ஆகிடுச்சு. நடந்து வரும்போது எல்லாரும் அந்த பக்கம் சும்மா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. கொஞ்சம் பேர் என் பேரை சொல்லி கத்தி கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. நானே அவனுங்களை திட்டிட்டு வந்துட்டேன் என கூறியதும் ஆதர்ஷ் இப்போது, என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று கேட்டான். மூர்த்தியோ பதில் கூறினார், இல்லை தம்பி, நான் மதியமே அக்ஷரா பாப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன், வண்டி பிரச்சனைமா சர்வீஸ் கொடுத்துருக்கு, நீ சீக்கிரம் கிளம்பிக்கோன்னு. இல்லை ஆதர்ஷ் தம்பி கூடவே கிளம்பி போயிடணும் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ வேலை லேட்டுன்னு சொல்லுது. சரி, அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தா வேறு வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்துக்கலாம்ல, தனியாக வந்து எதுக்கு நமக்கு வம்புன்னு, இதை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் என கூறியதும் அவன் இன்னும் தெளிவடையாமல் இருக்க, சரி யார் அவகிட்ட பிரச்சனை பண்ணுறது என்று கேட்டான். மகாவோ, அது அந்த ஏரியாவில் இருக்கிற பொறுக்கி பசங்க தம்பி, அவங்க கூட்டாளிங்களோட சேர்ந்துக்கிட்டு இருட்டுற நேரமாச்சுன்னா தண்ணியை போட்டுட்டு அந்த எஸ்டேட் தாண்டி இருக்கிற காடு பக்கத்தில் தான் சுற்றிட்டு திரிவானுங்க. அக்ஷரா இந்த ஊருக்கு வந்த ஒரு 6-7 மாதம் இருக்கும். அவனுங்க தண்ணியை போட்டுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தானுங்க. இவளுக்கு கோவம் வந்து அவனுங்களை அடிச்சிட்டா. அன்னைக்கு தண்ணியில் இருந்ததாலேயோ என்னவோ கொஞ்சம் தள்ளாடிட்டு அவனும் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அப்புறம் நம்ம ஜெயேந்திரன் ஐயா கிட்ட சொல்லி போலீஸ் கேஸுன்னு அது இதுன்னு எல்லாமே மிரட்டி அப்புறமா அவனுங்களை அனுப்பிச்சிருக்கு. இருந்தாலும் அவன் இவ தனியாக வந்தால் ஏதாவது வம்பலுக்க பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதுவும் அவங்க கூட்டாளிங்களோட சேர்ந்து ஃபுல்லாக தடியனுங்களாக வந்துடுவானுங்க. அதனால தான் தனியாக இவளை அந்த வழியில் அனுப்புறதுக்கே முதலாளி ஐயாவும் அம்மாவும் கூட ரொம்ப யோசிப்பாங்க. அவன் இப்போவும் தண்ணியில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நீ அவனை பார்க்க தான் தனியாக வந்தேன்னு சொல்லி ஊர் முழுக்க பெணாத்திட்டு இருக்கான். பக்கத்து தெரு அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால தான் ஏதாவது பிரச்சனையாச்சோ என்னவோ ஏதோன்னு பதறி போய் வந்தேன் என ஆதர்ஷிடம் பதிலை ஆரம்பித்து அக்ஷராவிடம் கேட்டபடி முடித்தார். அக்ஷராவிற்கு தனியாக அந்த வழியில் வந்ததற்கு அர்ச்சனை நடந்து கொண்டிருக்க ஆதர்ஷின் மனமோ ஒரு நிலையிலே இல்லை. அவர்கள் பேசிவிட்டு கிளம்பி சென்ற பின் அக்ஷராவிடம் சென்றவன், ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை என்று மட்டும் கேட்டான். எதை? மூர்த்தி அண்ணா வரமாட்டாங்க, தனியாக தான் போகணும்னு நீ ஏன் சொல்லலை என்று அவன் கேட்க, அது சரி,
இப்படி நான் காரணம் சொல்லி வேலை செய்யாமல் தப்பிக்க பார்க்குறியான்னு என்னை நீங்கள் ஒரு வழி பண்ணியிருக்க மாட்டீங்க என்று அவள் சிரிப்புடன் சொல்ல, ஆதர்ஷும் சி அது நமக்குள்ள என ஆரம்பித்தவன் அப்படியே அந்த பேச்சை நிறுத்திவிட்டு, ஓகே ஃபைன், யார் அவன் உங்ககிட்ட வம்பு பண்ணுறது? இன்னைக்கு என்ன நடந்தது? ஏன் என்கிட்ட அவனை பற்றி நீ முன்னாடியே சொல்லலை என்று அவன் அடுத்த கேள்வியை கேட்க, முதலில் அக்ஷரா விழித்தாலும் அடுத்த நொடியே, சொல்லிட்டு அப்புறம் சாரிக்கிட்ட யார் வாங்கிக்கிட்டுறது? ஏன் பொண்ணுங்க கொஞ்சம் கூட தைரியமாக இருக்கக்கூடாதா? அவங்களுக்கு வர பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு அவங்களே சமாளிக்கக்கூடாதா? இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் சிம்பத்தியும் உருவாக்க வேண்டியது பொண்ணுங்க சாதிக்கக்கூடாதா? நாங்கள் பெரிய பொசிஷனில் இருக்க விட மாட்டீங்களே, எங்களுக்கு சம உரிமை வேணும்னு ஃபெமினிசம் எல்லாம் பேச தெரியுதுல்ல. அதே நேரம் உங்களுக்கு எல்லாமே மற்றவங்க தான் பண்ணணும்னு நினைக்க வேண்டியது. பொண்ணுங்க மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங், இந்த பசங்களை விடவே அவங்க ஸ்ட்ராங். ஆனாலும் அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்காம உங்களை குறைச்சி எடை போடுறீங்க. முதல்ல உங்களுக்கு வர நல்லது கெட்டதை பொறுப்பை நீங்கள் மனசார எடுத்துக்கோங்க. பிரச்சனைகளை அதை சமாளிக்கிற திறமையை நீங்கள் உங்களுக்கு முதல்ல வளர்த்துக்கோங்க. தானாகவே உங்களுக்கு மரியாதை இடம் எல்லாமே தேடி வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு கிளாஸே எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி என்னால் முடியாதுன்னு சொன்ன மாதிரி என்னை மட்டன் தட்டியும் நீங்கள் பேசியிருப்பீங்க. தானாக வந்து மாட்டுவேன்னு நினச்சிங்களா? நெவர் பாஸ் என்று அவள் கிண்டலாகவே அவன் பேசுவது போலே பேசி காட்டி சிரிக்க, அவனுக்கோ அவள் கூறிய அனைத்தும் உண்மையே. தன்னிடம் அவள் ஏதாவது காரணம் சொல்லியிருந்தாள் இப்படித்தான் தானும் பேசியிருப்போம் என்று எண்ணியவன், இப்போ அவள் சமாளிச்சுட்டு வந்துட்டா தானே, அப்புறம் ஏன் என் மனசு இப்படி இருக்கு என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டவன், அவளே அதை சாதனமாக எடுத்துக்கிட்டா விடு என்றாலும் அவன் மனம் கேட்காமல் ஏதோ ஒரு கோபம், அவள் மீதான ஏதோ ஒரு உணர்வு அவள் கூறிய காரணங்களை ஒப்புக்கொள்ள முடியாமல் முரண்டு பிடிக்க அவன் அங்கு நில்லாமல் உடனே சென்று விட்டான். அக்ஷராவிற்கு இவன் செய்கைகள் வித்தியாசமாக இருந்தாலும் எதுவும் பதில் இல்லாமையால் அவளும் அமைதியாக நகர்ந்து விட்டாள். அடுத்த நாள் ஜெயேந்திரன் அக்ஷராவிடம், அம்மாடி, இனிமேல் நீ ஆதர்ஷ் கூடவே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுமா, மூர்த்திக்கு வேற வேலை இருக்கு, ஆதர்ஷ்கிட்டையும் நான் சொல்லிட்டேம்மா என்று கூற அவளும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒப்புக்கொண்டாள். ஆனால் ஏதோ ஒரு உறுத்தல் மனதினுள் இருந்து கொண்டே இருந்தது. அவளும் தயாராகி வர ஆதர்ஷ், அப்பா சொன்னார் வா போகலாம்னு கூப்பிடவும் இல்லை. இனிமேல் நான் உனக்கு டெய்லியும் டிரைவர் வேலை பார்க்கணும்னு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசவும் இல்லை. இவளும் அங்கிள் சொன்னாங்க அதனால தான் வரேன்னு விளக்கமும் எல்லாம் எதுவும் கொடுக்காமலே நேராக சென்று அமைதியாக காரில் ஏறிக்கொண்டாள். அவனும் வண்டியை கிளப்பினான். அவனது அமைதியை அவளுக்கு உணர்த்திவிட்டது. இது எதேச்சையாக நடந்தது இல்லை என ஊர்ஜிதப்படுத்தியவள் இருந்தும், பிளான் பண்ணி பொண்ணுங்களை தனியாக கூட்டு போகிற அளவுக்கா இவரு என்று ஆதர்ஷை அவளால் தவறாகவும் நினைக்க முடியவில்லை. எதற்கு எப்படி என்று குழம்பிக்கொண்டே ஆதர்ஷை பார்க்க அவனும் சாதாரணமாக வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்க வேடிக்கை பார்க்க என்று இருந்தான். அவளது குழப்பம் திரும்பி திரும்பி பார்க்கும் பாவனைகளில் அவனுக்கு புரிந்துவிட்டது. அவள் ஏதோ யூகித்து விட்டாள் என. இருந்தும் அவன் மெலிதாக புன்னகைத்துவிட்டு எதுவும் கூறாமலே வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். உண்மையில் நடந்தது அவள் நினைத்தது போலதான். இது ஆதர்ஷின் வேலைதான். இரவு அவளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு இதுக்கு மேலே அவளை தனியாக விட வேண்டாம் என்று மட்டும் தோன்றியது. அதிகாலையில் ஜெயேந்திரனிடம் கால் செய்து, அப்பா, நானும் அக்ஷராவும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். என் பிஏங்கிறதால எப்படியும் போகிற இடத்துக்கெல்லாம் அவளும் வர வேண்டியது இருக்கும். இதுக்கு தனித்தனியாக போயிட்டு ஒன்றாவே போயிட்டு வந்துட்டா ஈஸி தானேப்பா. டெய்லி பிளான் எல்லாமே கூட நாங்கள் போகிற வர வழியில் பேசிடுவோம். மூர்த்தி அண்ணாவும் வெளியில் ஸ்கூல் ட்ரிப் ஏதோ எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். இவளுக்காக மட்டும் அவரும் வந்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. சில சமயம் வேலை இருந்தால் அதுவும் முன்ன பின்னா ஆகும். ஸோ நானே அவளை கூப்பிட்டு போயிடுறேனே என்று கூற, நீ சொல்கிறதும் சரிதான். நீயே அக்ஷரா கிட்ட அதை சொல்லிட வேண்டியதானே ஆதர்ஷ் என்று அவர் கேட்க, அது இல்லைப்பா, என்னதான் நான் எம்டினாலும் ஒரு வயசு பொண்ணுகிட்ட போய் இனி என் கூட தான் நீ இருக்கணும், கூட வரணும் போகணும்னு சொன்னால் அது சரி வராது என்று ஆதர்ஷ் தயங்கினான். சாச்சா, அக்ஷரா அப்படிலாம் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாப்பா, அவள் அந்த மாதிரிலாம் நினைக்கிற பொண்ணு இல்லை ஆதர்ஷ் என்று ஜெயேந்திரன் அவளை பற்றி கூற, இல்லைப்பா, அவள் நினைக்க மாட்டா. ஆனால் மற்றவங்க அவகிட்ட சும்மா நீ ஏன் எம்டி கூட வரேன்னு கேட்டா நீங்கள் சொல்லி அவள் வந்தால் அதே பதிலாக அவள் காரணத்தை அவங்கக்கிட்டேயும் சொல்லிடுவா, தயங்க மாட்டா.
அப்படிலாம் இல்லாமல் எம்டி தான் சொன்னாருன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்குவாங்க. ஒரே இடத்துல வேற இருக்கும், அதனால தான்னு சொன்னால் அது தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கு சங்கடம் தானே. அதனால தான் இது உங்கள் மூலயமாவே கேட்கலாம்னு என்று அவன் எடுத்து கூற அவரும் சரிதான் ஆதர்ஷ், ஊர் உலகம் எப்படி வேணாலும் நினைக்கும். நியாயம்தான். சரி, நானே அக்ஷரா கிட்ட பேசுகிறேன் என்று ஒப்புக்கொண்டுதான் அவளிடம் காலையில் அவர் பேசியது.